சோஷியல் மெசேஜ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்பவே வந்து ஆணித்தனமாகவும் ரொம்ப வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமையிலையும், அது மட்டும் இல்லாமல் நிறையா குடும்பங்களுக்கும் நிறையா பெண்களுக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும். அது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நான் கண் கலங்கி தான் உட்காந்தேன். ஏன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கருத்தூசி எல்லாமே போட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இந்த இது சொல்லணும், எந்தெந்த இடத்துல ஊசி போடணும் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு ஒரு 8 பாயிண்ட் அப்படின்றது வந்து தருவேன். படம் தாய் கழுவி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இந்த வருஷத்தோட பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி இந்த தாய் கழுவி படம் வந்துருக்குது. ராதிகா மேம் வந்து இப்படி ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் அம்மா கேரக்டர் நிறையா பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி நிறையா கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ராதிகா மேமுக்கு. அந்த ஒரு 10 நிமிஷம் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அப்புறமேட்டுக்கு கிளைமேக்ஸில் தான் வருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து முனிஷ்காந்த், பாலசரவணன் இவங்கெல்லாம் வந்து சூப்பராக விளாண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சிங்கமுனி தான் மெயின். அவர் வந்து கமல் ஃபேன்னால படம் ஃபுல்லாக வந்து கமல் சாங்காக தான் போயிட்டுருக்கோம். அங்கங்கே விஜய் சாங்கு, அஜித் சாங்கு அந்த மாதிரிலாம் வரும். அப்பயும் வந்து கமலோட ரெஃபரன்ஸை வச்சு தான் அந்த அந்த சாங்ஸே போகும். அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பெண்களுக்கு பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா நம்ம வந்து பசங்க வந்து நம்ம அப்பா சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு, நம்ம அதை அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் பொண்ணுங்க வந்து ஆம்பளைன் டிபெண்ட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஃபுல்லாக வலியுறுத்தும். ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் இது. இல்லை, நான் கிளைமேக்ஸ் கிழவி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த தாய் கிழவியில் யாரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்லணும் அப்படின்னா ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அவங்கள சுற்றி தான் இந்த கதையை வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேமியோ ரோல் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் வந்து ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு படம் டோட்டலாக ஒரு 2 hours 25 minutes அப்படின்றது போகும். ஸ்டார்டிங் ஒரு 15 minutes, எண்டு ஒரு 15 minutes. இவங்க ராதிகா மேடம் இதில் தான் வந்து ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. மற்றபடி கதை வந்து அவங்கள சுற்றி தான் வந்து முழுக்க டோட்டலாகவே வந்து நகரும். அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடம் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ரோலில் வந்து இம்ப்ரெசிவாகவும் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா வந்து முனிஷ்காந்த் அவங்கள பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாலசரவணா ஆல்ரெடி டான் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இன்னும் லப்பர் பந்து படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிங்கம்புலியை பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன். சிங்கம்புலி அவர். அப்புறம் இந்த படத்துடைய டேரக்டர் அவரை பற்றி கூட சொல்லலாம், சிவகுமார் சரவணன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கோம், எண்டில் சரவணன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கருத்தூசி, சோஷியல் மெசேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கம்புலி பற்றி பேசுவோம். இந்த படத்தில் சிங்கம்புலி அவர்கள் வந்து கமல் அவர்களுடைய ஃபேனாக வந்து நடிச்சிருப்பார். கமல் அவர்களுடைய பாட்டில் வந்து அடித்து வந்து அப்பப்போ வந்து தெளிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில், இன்டர்வல் அப்படின்றது ஒரு கூஸ்பம் மாதிரி அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமல் அவர்களுடைய பாட்டை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸுக்கு வேலை அதிகன்றதை தாண்டி படத்தில் வந்து கமல் பாட்டுக்கு தான் வந்து அதிக வேலைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு 4-5 பாட்டு வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு முக்கியமாக வந்து இன்டர்வல்லையும் சரி, கிளைமேக்ஸ்லையும் சரி அப்படின்றது. படத்தில் கருத்தூசி அப்படின்றது வந்து முக்கியமாக பெண்களுக்கான சோஷியல் மெசேஜ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்பவே வந்து ஆணித்தனமாகவும் ரொம்ப வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமையிலையும், அது மட்டும் இல்லாமல் நிறையா குடும்பங்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மறுமணம் அப்படின்றத பற்றி முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து படத்தை வந்து நிதானமாக பொறுமையாக பாருங்கள். படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு வன்முறை படங்கள் இல்லாமல், ஒரு கத்தி ரத்தம் அப்படின்ற ஒரு தெரிக்கிற படங்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னோட சஜஷன், இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு இறக்கியிருக்கலாம். நான் இதை சொல்கிறதுலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது. பொங்கலுக்கு இறக்கியிருந்தாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் வாய்விடவும் தேவையில்லாமல் ஒரு கிளாஷ் அப்படின்றதும் தேவையில்லை, யாருக்கும் சமரசம் போகவும் தேவையில்லை, தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போயிருக்கவும் தேவையில்லை. பேசாமல் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து இறக்கியிருக்கலாம். தாய் கிழவி படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கருத்தூசி எல்லாமே போட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இந்த இது சொல்லணும், எந்தெந்த இடத்துல ஊசி போடணும் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆக்செப்டோ ராதிகா சரத்குமார் அவங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாமே உட்கார வச்சுட்டாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து அசிமாயிடுச்சு இப்படி தான் அப்படின்னு. பட் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ராதிகாவோட பொண்ணை வச்சு சொல்லியிருப்பாங்க. பசங்க வந்து இப்படி தான் இருப்பானுங்க, நம்ம பொண்ணுங்க தான் நம்ம தைரியமாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் பாலா, அப்புறம் சிங்கப்புலி. எல்லாம் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நான் கண் கலங்கி தான் உட்காந்தேன். ஏன்னா
எங்கள் அம்மா வந்து நான் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரோக்கில் தான் வந்து படுத்திருந்தாங்க. அந்த ஃபீல்டில் வந்து எனக்கு வந்துட்டு போயிடுச்சு டக்குன்னு. ஏன்னா பின்னாடி என்னென்ன சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க, செத்துட்டா போகிறோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு பொண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த பொண்ணு ஐ மீன் அந்த ராதிகா மேம் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டு ஒரு கதை வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரிவீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தான் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும் பில்டப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்ஷன் வந்து நான் செய்யணும் எப்படி வரும்னு இந்த படம் மூலியமாகவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நல்லா தான் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்கும். ஐ மீன் அந்த அந்த கதையில் உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேக் இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு ஆம்புலன்ஸ் சீன்ஸில் வந்து தான் கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு அம்மா இறக்கிறத வந்து பாலசரவன் பார்த்தது. அதுக்கப்புறமேட்டு மனமாற்றம் வந்து ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நாமெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இந்த நம்மளை ரொம்ப டார்ச்சர், நம்ம பாட்டிங்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணனா நீ செத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சி தான் யோசிப்போம். அதோட சொத்தை மட்டும் வாங்கிட்டு போட்டு தள்ளிலாம் நினைப்போம். நல்ல நேரத்தில் செத்துக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய இதெல்லாம். பட் வந்து அது வந்து எவ்வளோ கஷ்டம்னு வந்து, ஏன்னா ஒரு 60-70 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க சாகணும்னு நாம் ஏன் நினைக்கணும்னு எனக்கு தெரியல. அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கேன். இல்லை, கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ பெரிய வீடு வந்து வச்சது வந்து கிளைமேக்ஸில் வந்து ராதிகா மேம் சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு காமெடி வந்து இருந்துக்கிட்டு அந்த ராதிகா பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க புருஷன் ஃபோட்டோவில் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பார். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால ஓவராலாக வந்து பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் கனாவுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல படம்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். காலகட்டம் வந்து அந்த கேசட்டு போடுற காலகட்டம். அது என்ன காலகட்டம்னு தெரியல எனக்கு. 90ஸ்க்கு 90s தான் ஃபுல்லாக. ஏன்னா அப்பா குஷி எல்லாமே வந்துருச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேசட்லாம் நாம் இந்த படத்தில் தான் பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்தாச்சு. அந்த பெருசுன்னு ஒரு படம் பார்த்துட்டோம், நிறைய படம் பார்த்தாச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிறதுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு பண்ணனால இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அந்த படங்கள் வரிசையில் இந்த படங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வேலை இல்லை. மற்றபடி இன்டர்வலே வந்து விஸ்வரூபம் வச்சு தான் முடிக்கிறாங்க. அதனால் கமலுக்கு தான் இந்த படம் ஃபுல்லாக கமலுக்கு ட்ரிபியூட் பண்ண மாதிரி இந்த படம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரே சீனில் வந்து அந்த தேட்டரில் வந்திருப்பார், அவ்வளோதான். மற்றபடி இது ஓவராலாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு ஒரு 8 பாயிண்ட் அப்படின்றது வந்து தருவேன். படம் போகிறதே வந்து தெரில, 2 hours 25 minutes அப்படின்றது. ஃபைனலாக இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் அரைச்சமாகவே வந்து அரைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் நடிக்கிறதும் சரி, ப்ரொடக்ஷன்ஸும் சரி, அது பாட்டு விட்டு அதுவே வந்து நல்லா தான் ஓடும். பராசக்தி படம் கூட வந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு மொக்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. பட் அவரோட வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தால் அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்காரு. என்னை யாரோ வந்து தடுக்கிறாங்க, என்னை யாரோ வந்து என்ன சொல்கிறது, போக விடாமல், வேலை செய்ய விடாமல் வந்து தடுக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது. அது இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே கிடைக்காத சகல வசதிகளை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த படம் கமல் சார் அவருடைய 2வது ப்ரொடக்ஷன். இது சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரில. அவர் நினச்சா சன் பிக்சர்ஸ் கூட படம் பண்ணலாம், அவர் நினச்சா ரெட் ஜெயின்ஸ் கூட படம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தாய்க்கிழவி படத்துக்கு வந்து சூர்யா அவர்களும் ஜோதி அவர்களும் வந்து படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வராங்க. பராசக்தி படத்துலேயே வந்து கேமியோ ரோலுக்கு ராணா நடிச்சிருந்தார். அப்புறம் மலையாள ஆக்டர் வந்து பாசல் ஜோசப் அவர்லாம் நடிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேயோன் படத்தில் யார் கேமியோ ரோல் என்னென்ன நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரில. இவ்வளோ சகல வசதிகளும் இருந்து அது மட்டும் இல்லாமல் என்ன தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இல்லை. கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அடிஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேஷனல் அவார்டு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நேஷனல் அவார்டு எந்த வகையில் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய ரோல் வந்து ஸ்டார்டிங் ஒரு 50 minutes, எண்டு ஒரு 50 minutes. நடுப்பற இவங்க வந்து ஒரு படுத்த படுக்கை ஆகிடுவாங்க.
அதை சுற்றி தான் வந்து இந்த கதையை வந்து நகரும். அதை சுற்றி தான் இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான சோஷியல் மெசேஜ் அப்படின்றது இருக்கும். பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க அப்படின்றது வந்து வயசில் பெரியவங்க கிட்ட வந்து சொத்துக்காக எந்த வகையில் அவங்கள போட்டு படாதபாடு படுத்துறாங்க, காசாக எப்படி பார்க்குறாங்க, சொத்தாக எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து கனெக்டட் ஆகும். செகண்ட் பார்ட்டுக்கு அப்படிலாம் லீடுலாம் இல்லை. இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு கருத்தூசி, அப்புறம் வந்து சோஷியல் மெசேஜுக்கான ஒரு படம் தான் இது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நல்லபடியாக பார்க்கலாம். இது பார்ட் 2 அப்படின்றதுலாம் இல்லை, இது சிங்கிள் பார்ட் மூவி தான். அது கமலை தாக்கிலாம் இல்லை. இது வந்து கமலை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. காரணம் ஏன்னா எனக்கு கூட தோணுச்சு, ஒரு வேளை அடுத்த படத்தில் இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில் நடிக்கிறதுனால படத்தோடைய கமல் அவர்களுடைய பாட்டை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்களோ, அள்ளிலாம் தெளிக்கல, எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க அப்படின்றா சொல்லலாம். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டருக்கு வேலையே இல்லை. கமல் படத்தையே போட்டு கமல் படத்தோடைய பாட்டையே போட்டு வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. அப்படியே படம் வந்து மூவ் ஆன் ஆகிடும். இந்த வருஷத்தில் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டான படம். இந்த படத்தை பெஸ்ட்டு எந்த அளவுக்குன்னா, பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து இறக்கியிருக்கலாம். பராசக்தி படத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த படத்துக்கு இறக்கியிருந்தாங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் தேவையில்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் பொங்கலுக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. ஓவரால் வந்து இந்த படத்துக்கோட ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 8. தேங்க்யூ. ராதிகா வச்சு தான் ஃபுல் இது ஸ்டோரி போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அப்புறமேட்டு அவங்க வந்து பசங்க வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு சொத்தும்பாங்க. அப்புறம் பாலசரவணன் வந்து ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்ம அம்மா தான் முக்கியம் அப்படின்ட்டு அதுக்கான ஸ்டெப் எடுப்பார். இதில் வந்து பார்த்தா கடவுள் நம்பிக்கை, அப்புறம் பசங்களோட நம்பிக்கை, சொத்து, அப்புறம் மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே இதை கவர் பண்ணிட்டாங்க ஒரு கிராமத்தில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னல் தான். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சிரிச்சு வைத்தமோ, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச்சாக இருக்கும். டேரக்டரு ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம முனிஷ்காந்தோட காமெடி, அப்புறம் சிங்கப்புலியோட காமெடி, அப்புறம் ராதிகாவோட ஃபஸ்ட்டு காமெடிலாம் நல்லா தான் இருக்கும். சிரிச்சு அப்புறம் ஒரு எமோஷ்னல் டச்சு, அப்புறம் எப்படிலாம் இருக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அது ராதிகா சொல்லும்போது அது பொண்ணுங்களுக்கு அந்த கருத்தூசி போட்ட மாதிரி தான் இருக்குது, பசங்களுக்கு கருத்தூசி போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அந்த ஒரு கருத்தூசி போட்ட மாதிரி தான் இருக்குது. லேக்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்கும். அவ்வளோதான். ராதிகா இல்லாமல் முனிஷ்காந்த், அப்புறம் சிங்கப்புலி, அப்புறம் சரவணபாலா எல்லாருமே தான். இல்லை அப்படிலாம் யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் ஈக்குவல் கேரக்டர், யாருக்கும் அப்பு இருக்காது, டவுனுக்கு எல்லாம் நியூட்ரலாக இருக்கும். மியூசிக் தான் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம சிங்கப்புலி வந்துட்டு கமலோட ஃபேனு. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதையும் கமலுக்கும் பண்ணுவார். ஸோ முக்கால்வாசி எல்லாமே கமல் பாட்டை வச்சு, விஜய் பாட்டை வச்சு அதுவே போயிடும். கல்யாணத்தில் ஆரம்பித்து சாவு வரைக்குமே கமல் பாட்டை தான் ஓடிட்டுருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். மியூசிக் ஃபுல்லாக மியூசிக் கொஞ்சம் இடத்துல இருக்கும். விஜயோட ரெஃபரன்ஸ் வந்து லவ்வுக்கு இருக்கும். அது சொல்ல விரும்பல, படத்தை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஓவராலாக படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம்.